ಎಲ್ಲವ ಅಪ್ಪನ அது சகப்பம் எண்ணெய் சகப்பு லைட்டாக சேரு முட்டு வேலை நிறைய போடு சகப்பு லைட்டாக சேரு ரோஸ் ஆகிடும் எப்படியா நான் வர போகுது வந்துடுறேன் சீக்கிரம் நீ அங்கே போய் உக்காந்துக்கலாம் நான் வர வந்துடுறேன் ஐயா வீடியோ பிடிச்சிக்கிறேன் கொஞ்ச நேரம் பிடிச்சிருங்க ஆட்டாத ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படியே செகண்ட் நாள் பிடிங்க அப்படியே ஆட்டாங்க
ஓ பாப்பா அந்த வேலை தான் குறையாக்குது இப்ப. யா கூட்டு வந்து பனி நேரத்துல விட்டு கூடு. ஓ பனி நேரத்துலயா? ஆமா. என்ன எல்லாரும் வச்சு மாதிரி என்கிட்ட வச்சுக்கிறேன். யா ஓ யா என்ன ஏன் உன்கிட்ட வச்சுட்டு என்ன பண்ணுவா? ஐயோ வந்துடும். அதானே கேக்குறேன். அதான் பழகுது. நீ பாப்பாட வெளியே தள்ளு. எப்படி? பாப்பாட வெளியே தள்ளு. ஏய் பாப்பா கரெக்ட் பாப்பா. ஆடுவேனா பாடுவேனா ஆயிட்டு போட்டு ஓடுவேனே. பட்டத்தில முந்திருக்கு கத்து கத்தா
ஐயோ எம்மாடி எம்மாடி ஐயோ எம்மா எங்க போனா அந்த குட்டி எங்க போனா அந்த குட்டி பாத்தியா அந்த தோல் எங்க போனா டகர் மாமா 10 ரூபாய்லாம் சோடி வர மாட்டேங்குது 10 ரூபாய் தோல் மான மரதை கட்டு போனா எப்பண்ணா யாரு ஏன் கூடயே சுத்திடுவ பாத்தியா ஆமா குட்டி போட்ட நாய் குட்டி ஆட்டும் அரண்மனையில் ஒருத்தி வேலை பார்த்துதா பாரு அந்த பொண்ணு எங்க போனா எங்க வந்தான்னு தெரியலையே ஆமா உனக்கு என்ன தெரியுமா உனக்கு ஏரி போயிட்டு சாய்கிட்டு விட்டு இப்பதான் வந்துக்கிறான் சாகிட்டு விட்டா ஆடா போற புழுக்க மாறிச்சு ஏரி வேலை ஆமா ரத்த வேற ரணி வேறையா போச்சு ஆ, ஆ, ஆ. காலையில் எடுத்து போட மம்டி ஆ, ஒரே மணி கூட ஆகல ஆ. காலைல 10 மணிக்கு போனேன் போனேன் அது ஆனால் 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் ஆ, இந்த ஏரி வேலை நம்மளால செய்ய முடித்தாம ஆன முடித்தா ஒண்ணு முடியல அங்க போய் பாண்டில வச்சு படுத்த வந்தா படுத்த 1 மணிக்கு தான் எழுந்து வர்றேன் ஓஹோ 1 மணிக்கு அங்க அம்மா அழுப்பு ஆ, ஆ. அந்த வேரியில சாய்கிட்டு நஞ்சு போச்சு அவ்வளோ ஒரு கஷ்டம் அங்க தூக்கி அங்க வேலி மேல போட்டு வந்த மாதிரி ஆ, ஆ. அப்படியே ஞாபகம் இல்லாம வந்து ஓ அப்படியா மார்கழி மாதம் தை மாதம் எங்களுக்கு வேறு நாங்க அதை கேட்கலடி சாய்கிட்டு ஆ. ஏரி வேலைக்கு போகும்போது சுரேஷ் கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் ஓ கிளார் 2 மாசம் ஆஹா. நாங்க அதை கேட்கல ஒண்ணு சரிதா அம்மா நல்ல அழகான பேரை வச்சு கூப்பிட்டு பாரு வருவா அவனுக்கு ஒரு பேர் இருக்குதா அது எங்காலு ஏரி வரலையா பக்கத்து பெட்டது அழகான பேர் வச்சு கூட்ட வந்துருவா ஓஹோ புஷ்பா புஷ்பா இப்பதான் பூ வித்துட்டு போய்க்கிறான் அடியே சித்ரா சித்ரா சண்டு சண்டா சுத்துறா அடியே சினகா இப்பதான் கருணோரத்துல சனி ஆவறான் அடியே ரம்பா ரம்பா இப்பதான் தொம்பைக்குள்ள உக்காந்துக்கிறான் அடியே சக்கரத்தி மாடு மரியாதை அடியே சக்கரத்தி அடி ஓமரே நாம நாத்தானே இவன் ஆம்பளை தெரியுமா உனக்கு ஆம்பளை தெரியுமா அவரு பச்சைக்கிற மீசி பார்த்தா தெரியுது ஆம்பளை ஓ அதனால தான் இதோட பெரிய ஆம்பளை இருக்கிறாங்க ஏன் மாடு மரியாதை கிடையாது என்ன கேட்க இந்த கால நிலைமை கால போட்டு மாதிரி அடி கடந்து என்ன கேட்க அடி அண்ணன் நம்பி நான் போவேன் சக்கல் நான் எப்படி போலாம் நான் அண்ணன் இப்ப நீங்க அண்ணன் தம்பி வந்து நான் பயிர அப்புறம் எங்க அண்ணனுக்கு மாட்டில மசில் அடி பண்ணேன் அண்ணனை மட்டும் கூப்பிடாத அன்னைக்கே வேலை முடிஞ்சிருக்கா இப்ப கிளம்புறது அண்ணன் தம்பியா பார்த்துட்டு கிளம்புறாங்க எங்க அண்ணனுக்கு என்ன நினைச்சு பல சிந்தனை திரும்பு என்ன கூப்பிடுறியா கை வலிக்குது எங்க அண்ணனுக்கு என்ன நினைச்சு ரொம்ப வருத்தம் நீ அதுக்கு தொண்டைதான் கீழே வச்சா தெரியாது எங்க அண்ணனுக்கு என்ன நினைச்சு ரொம்ப வருத்தம் போய் தூங்குறேன் என்னடா நான் வெளியே வந்த ஒரு பையன் கிட்ட வர மாட்டேன்றான் பைபாஸ் ரோடு அதுதான் பைபாஸ் ரோடு பாயம்மா வணக்கம் 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 எப்போ வந்த எம்மாடி இதெல்லாம் மீச வச்ச பொம்பளையா நீங்க டபுள் டக்கர் டபுள் டக்கரா ஐயோ பாயம்மா வணக்கம் 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 நீ யாருன்னு எனக்கு தெரியும்மா என்னது நீ இந்த ஆளு இன்னும் நீ எவ்வளவு எனக்கு தெரியும்மா நீ யாருன்னு எனக்கு தெரியும் யாரு நீ தானே தலைவலி யாசகம் போண்டாட்டியா தலைவலி யாசகம் போண்டாட்டியா ரெடியா உட்காந்து தரப்பு ஏய் மாலை மரதை நான் யாருன்னு தெரியாம நீ லோல் பாரு நான் தான் சேகர் போண்டாட்டி ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவங்கள கட்டிட்டு வந்து கட்டிட்டு வந்தது எனக்கு ஈத்துட்டு வந்து ஈத்துட்டு வந்தது அங்க பாரு ஈத்துட்டு வந்தாங்கல்ல சூத்து தேடி கைத நான் சூத்துல மனகட்ட வச்சேன் என் பேர் மலர்முடி
மலர்கொடி அதுபோல எண்ணாட்டுக்கு பொன்னாடகம் விளங்கக்கூடிய அதுபோல எண்ணாட்டுக்கு பொன்னாடகம் விளங்கக்கூடிய அதோ பூப்பறவை விலையிலே அதோ கேரட் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய சுரேசன் அவர்கள் அவருக்கு ஜிலால் கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு சுபேஜம் எனக்காகவும் மலர்கொடி அந்த சுரேசன் இருவருக்கு கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு சுபேஜம் அதுபோல எண்ணாட்டுக்கு பொன்னாடகம் விளங்கக்கூடிய அந்த மலர்கொடி அம்மனானது இருவருக்கும் கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு சொன்னகாடிக்கை அதோ ராமன் மகன் விஸ்வா என்று சொல்லக்கூடிய சின்ன தாத்தா மணி அவர்கள் சொர்க்கம் சேர வேண்டும் என்பதற்காக அவர் ஜாலோக ஜாமீப ஜாரூப ஜாய்ச்சியம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதிவு அடைவதற்காக இருவருக்கும் அவர் கஞ்சில் இருக்கக்கூடிய சொர்ணனுக்கு எண்ணில் இல்லாத சொர்ணனுக்கு பணத்தை நாம எப்படி ஒன்று சம்பாதிச்சுக்கலாம். இனிமே இதை போல ஒரு தண்ணியை நம்மளால சமாளிக்க முடியாது. அப்படி என்று இனிமே மணி உன்னுடைய முகத்தை நான் எப்போது காண போகிறேன் அப்படி என்று அவர் கஞ்சினால் கூடப்பட்ட சொர்ணனுக்கு அதே போல எந்நாட்டுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய வசந்த கிருஷ்ணா